இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் M&M ஸ்டோரிஸ். எஸ், அதுவும் ஒரு இன்ட்ரோ தான். ஸோ அதே ட்ரெஸ்ல இருக்கோம்னு பார்க்காதீங்க. நாங்கள் 4 நாளா வந்து இந்தியா போயிட்டு இருக்கோம் ஃப்ரம் மெக்சிகோ. அண்ட் பார்ட் 1ல நாங்கள் வந்து குவாதலஹாரால இருந்து மெக்சிகோ சிட்டிக்கு பஸ்ல எப்படி டிராவல் பண்ணி வந்தோன்றதை பார்த்துருப்பீங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து மெக்சிகோ சிட்டில இருந்து இஸ்தான்புலுக்கு வந்து ஃபிளைட் விச் இஸ் ஃபார் hours flight. ஸோ அதுதான் கொஞ்சம் பயமா இருக்கு குட்டியை வச்சுட்டு. பட் ஓகே, மேனேஜ் பண்ணிடலாம். இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் பேபிக்கு ஃபர்ஸ்ட் ஃபிளைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபிளைட்டோட சர்டிஃபிகேட்டும் ரெடி பண்ணியிருக்கோம் அண்ட் பைலட் கூட ஃபோட்டோஸும் எடுப்போம்னு நினைக்கிறேன். நாட் ஷுர், வி வில் ஆஸ்க் देम. ஸோ இதெல்லாம் பார்க்கணும்னா வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. உனக்கு ஏதாவது சொல்லணும்? எனக்கு வந்து உண்மைகள் வெல்லும் ஒரு நாள். ஸ்டே டியூன்ட். ஸோ இங்கேருந்து நாங்கள் போகிற ஃப்ளைட் எதுனா இதுதான். ஸோ பேகேஜ்லாம் லோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒன்ஸ் பேகேஜ் லோட் பண்ணதுக்கப்புறம் எங்களை லோட் பண்ணுவாங்க. இங்கே பாரு. கேப்டன் வராரு, வரி விடுங்கோ. மிஸ்டர் கேப்டன், ஃப்ளைட்டு போகலாங்களா? தூங்கியாச்சு, தூங்கிடுவேன் அப்படின்ற மாதிரி தூங்குறான். வெரி எக்ஸைட்டட். காக்பிட்ல வந்து அலோ பண்ணுவாங்களான்னு தெரியல. ப்ரே பண்ணிக்கோங்க அலோ பண்ணுவாங்க. ஏன் பார்த்தீங்களா? ஸோ ஃப்ளைட் ஏறிட்டோம். அது பைலட்டோட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணல டியூ டு அவருக்கு வந்து குஷியாக இருக்காருன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட். ஸோ டியூ டு செக்யூரிட்டி ரீசன்ஸ்னால டர்க்கிஷில் வந்து அலோவ் பண்ணல. அண்ட் சர்டிஃபிகேட்டும் நம்மளாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து அவங்க வந்து சைன் போட்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களா சர்டிஃபிகேட்ஸ் வந்து தர மாட்டுறாங்க. ஸோ இதுதான் அப்டேட். என் குட்டியை வந்து நான் தூங்க வைக்கணும். அண்ட் வந்து ஹெட்ஃபோன்ஸ் வாங்கியிருக்கோம். டேக் ஆஃப் வந்து காது வலி இருக்கக்கூடாதுன்னு. பட் அவர் போட்டுக்க மாட்டுறாரு. நான் டேக் ஆஃப் அப்போ காமிக்கிறேன். விண்டோ சீட். பேசினேட் புக் பண்ணோன்னா ரொம்ப ஏர்லியாக பேசினேட் புக் பண்ணுங்கள். இது ஃப்ளைட்டு பின்னாடி போகுது. பேசினேட் வந்து புக் பண்ணோன்னா சீக்கிரம் புக் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் புக் பண்ணும்போது ஃபுல் ஆகிடுச்சு. அதனால் அந்த சீக்கிரமாக புக் பண்ணேன். டேக் ஆஃப் என் குழந்தை ஆக்சுவலாக தூங்குற டைம் தூக்கம் வந்துடுச்சு. அதுக்கு தான் சிலிக்கிட்டு இருக்கான். டேக் ஆஃப் மட்டும் தாண்டிடுச்சுன்னா கொஞ்சம் தூங்க வைக்கலான்னு இருக்கேன். ஹெட்ஃபோன் தூக்கி போட்டான். ஃபோன்லாம் பறக்குது. டேக் ஆஃப் ஆயிடுச்சு. ஐ திங்க் ஹெட்ஃபோன் போட்டதுனால குழந்தைக்கு வந்து ஏர் ப்ரெஷர் ஆகலைன்னு நினைக்கிறேன். எல்லாம் நேரம் அழுக ஆரம்பிச்சிருக்கோம். ரெஸ்ட் ஆஃப் த ட்ராவல் எப்படி இருக்குன்னு நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். நன்றி, வணக்கம். டேக் ஆஃப் ஆகி 2 மினிட்ஸ் கூட இல்லை. பேசிஃபயர் இருக்கிறனால ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. பேசிஃபயர் மஸ்ட்டு நான் சொல்லுவேன். அது வச்சு உடனே பேபி தூங்கியாச்சு. எப்போ எழுந்துப்பாங்க தெரியல. மேபி ஒரு 4-5 ஹவர்ஸ் தூங்கினா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா ரொம்ப அழுக டேக் ஆஃப் ஆகினா அவங்க தூங்குற டைம் அது யூஸ்வலாக. ஸோ அந்த டைம் இப்போ இருந்ததுனால ஒரே அழுக. நான் ஃபீட் பண்ணேன், பேசிஃபயர் வச்சேன். ரொம்ப அழுதுன்னா மேலே எப்படி போட்டேன். ஸோ அது தூங்கிட்டாரு. ஸோ பேசிஃபயர் இல்லை யாராவது வந்தீங்கன்னா பேபிஸோட அது கொஞ்சம் கலெக்ட் பண்ணிக்கோங்க. பிரெட்டு, ப்ரௌனி, வாட்டர், காஃபி. ஆக்சுவலாக ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த சாண்ட்விச் கொடுத்தாங்கன்னா சாப்பிட்ற சிக்கன் சாண்ட்விச். இவர் வந்து காஃபியை வந்து சுகர் இல்லாமல் போட்டு குடித்தாரு இப்போது. ஆனால் வந்து அடுத்து ஃபுல் சுகரில் மஃபின் கேக் சாப்பிட்டுட்டு இருக்காரு. இது என்னங்க நியாயம்? அங்கே விட்டதை இங்கே பிடிக்கிறேன். ஓகே, நான் என் கிட்ட வந்து பேசுகிறேன்னா அப்போ தான் உங்களுக்கு கேட்கணும். இங்கே ஒரு நான் ட்ரிக்கு சொல்லித்தரேன். ஒரு வேளை உங்களுக்கு ஃப்ளைட்டு தெரில, நீங்கள் சென்டர் சீட்டில் உட்காந்துருக்கீங்க இல்லை சைட்டில் உட்காந்துருக்கீங்க. ஃப்ளைட்டு தெரில, க்ளவுட்ஸ் தெரியல. இல்லை உங்களுக்கு
விண்டோ சீட் கிடைக்கல, உங்களால் அந்த வியூ பார்க்க முடியல, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா இதை கிளிக் பண்ணுங்கள், கேமரா கொடுங்க. பார்த்தீங்களா, இது ஃப்ளைட்டோட கேமரா. நம்ம எங்கே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம், கீழே நம்ம தண்ணிலாம் பார்க்கலாம், இங்கேருந்து உங்களுக்கு தெரியாது, பட் இந்த கேமராவில் நீங்கள் பார்க்கலாம். இது வந்து நான் உங்களுக்கு லேண்டிங் டேக் ஆஃப் அந்த டைமில் காமிக்கிறேன், அப்போ இன்னும் நல்லாயிருக்கும். ஓகே ஆச்சு. இப்போ வந்து கேன்குன்ல வந்து ஒரு ஸ்டாப் மாதிரி, அங்கே ஒரு 2 hours லேவர் ஃப்ளைட்லேயே தான் இருக்கணும். ஸோ நம்ம இப்போ கேன்குன்ல லேண்ட் ஆக போகிறோம். அந்த கேன்குனோட கடல் தண்ணியை பாருங்களேன், டார்கியூஸ் க்ரீன் சொல்லுவாங்களே, அது இதுதான். அவ்வளோ அழகாக இருக்குது. ஃபுல்லாக கடல் தாங்க. நமக்கு தெரியும்ல கேன்குன்னா ஃபுல் பீச். ஸோ ஃபுல் கடல் தான், செம்ம சூப்பராக இருக்குது பார்க்க. அது கடல் ஃபுல்லாகவே பாச பிடிச்சி போயிருக்கு. கடல் எப்படின்னா பாச பிடிக்கும். ரைட்டில் வந்து கேமரா இங்கேருந்து நம்ம பார்க்கலாம் வியூன்னு சொன்னோம்ல, அது இதுதான். ஸோ கீழே வந்து கேன்குன், அந்த கடல், பச்சை பசுமை, க்ளவுட்ஸ் எல்லாம் தெரியுது. ஸோ இப்போ ஃப்ளைட் லேண்ட் ஆகும் போது நான் சொன்னேன்ல உங்களுக்கு வியூ நல்லா இருக்கும்ன்றது, அதுதான் இது. ஸோ அந்த லேண்ட் ஆகி அந்த ரன்வேல போகிற வரைக்குமே நல்லாயிருக்கும், நீங்கள் பாருங்கள். ஸோ லேண்டிங்க்கு 1 minute இருக்குது. லேண்ட் ஆகும் போது ஸ்பீட் தெரியுதுங்களா? ஸோ இந்த டைமில் வந்து நம்ம வந்து இது ரன்வே ரோடு, அதுக்கப்புறம் இது ஃபார்வர்ட் வச்சோன்னா இன்னும் சூப்பராக தெரியும். எப்படி லேண்ட் ஆயிடுச்சு. You are welcome to disembark at this moment. One more time, your destination, Cancun City. Must disembark at this moment, please. Thank you. ஸோ லக்கிலி வந்து எங்களுக்கு ஒரு சீட்டு வந்து ஃப்ரீயாக வந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து அவனுக்கும் ஃபுல்லாக அவங்க போர்டிங் கம்ப்ளீட்டட் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சிச்சு சீட் ஃப்ரீ. ஸோ எங்களுக்கு ஒரு சீட் ஃப்ரீ. அண்ட் எங்களுக்கு என்னென்னா பேசினேட் வந்து கிடைக்கல, ஃபுல்லாகிடுச்சு. அதனால சரி என்னடா பேசினேட் கிடைக்கலன்னும் போது இந்த சீட்டு ஃப்ரீன்னொன்னே இன்னும் எங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. கை வந்து நீட்டி எடுக்க முடியல. வீடியோ க்ளோஸ் அப்பில் இருந்துச்சுன்னா மன்னிச்சு. இப்போ நாங்கள் கேன்குன்லேருந்து கிளம்ப போகிறோம். ஆக்சுவலாக 2 hours லேவர் இருந்துச்சு. ஸோ இப்போ கிளம்ப வேண்டிய டைம். ஸோ கேன்குன்லேருந்து இஸ்தான்புல் போகிறோம். 13 hours, 13 hours, ஆல்ரெடி 1 hour, அப்புறம் 2 hours லேவர், 3 hours போயிடுச்சு. பேலன்ஸ் 13 hours இருக்குது. ஐயோ நான் கூப்பிடல, அங்கே உட்கார். பேபி ஃபுட்டு கேட்டோம், அவங்க இது கொடுத்தாங்க. ஸோ அதை தான் இப்போது பேபி ஃபுட்டு ஃப்ரூட்ஸ் பியூரி. அவன் வந்து பூரி கேட்டா இதுதான் வந்து ஃப்ளைட்டோட, இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டோட ரெஸ்ட் ரூம். ஸோ இங்கே தான் சிங்க் அண்ட் டிஷ்யூஸ், ஹேண்ட் வாஷ், பாட்டில் பேப்பர். அண்ட் நம்ம இங்கே பண்ணால் இங்கே ஓப்பன் ஆகும், அண்ட் இங்கே ப்ரெஸ் பண்ணால் இங்கே ஃப்ளஷ் ஆகும். ஸோ அண்ட் இது வந்து பேபியோட டைப்பர் சேஞ்ச் இது. அண்ட் தட்ஸ் இட். அண்ட் இங்கே வந்து ஒரு பெரிய ஃபுல் சைஸ் மிரர் இருக்குது. லஞ்சுக்கு வந்து நாங்கள் இந்தியன் ஃபுட் வந்து ஆல்ரெடி நாங்கள் போட்டிருந்தோம் ஆன்லைன்லேயே. அதனால் எங்களுக்கு ஸ்பெஷலாக இந்தியன் ஃபுட் கொடுத்துருந்தாங்க. ஃபிஷ்ஷு அண்ட் ரைஸ், கார்ன் அண்ட் சென்னா ரைஸ், அதுக்கப்புறம் ஃப்ரூட் சாலட், சிக்கன் வித் சாலட் அண்ட் பாஸ்தா அண்ட் ஒன் ஜூஸ். ஸோ இதுதான் எங்களோட லஞ்ச் இன் டர்கிஷ் ஏர்லைன்ஸ். இப்போ டைம் வந்து என்ன ஆகுது தெரியல, பட் வந்து டு ரீச் இஸ்தான்புல். இங்கே பார்த்தீங்கன்னா
இன்னும் 2.5 ஹவர்ஸில் ரீச் ஆகிடுவோம் இஸ்தான்புல். அதுக்கப்புறம் 8 ஹவர்ஸ் லே ஓவர், அவ்வளோதான். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் இதுவை தாண்டியாச்சு. அப்புறம் 4 ஹவர்ஸ் தான் துபாய்க்கு, அண்ட் தென் 4 ஹவர்ஸ் சென்னைக்கு. ரெஸ்ட் எல்லாமே வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், என்ன பண்ணுறோன்றதை காமிக்கிறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்க. இது ஏதோ கோலா உருளை போல், அண்ட் மஷ்ரூம்ஸ், வெஜ்ஜீஸ், ஃப்ரூட்ஸ், ப்ரெட், அப்புறம் கீழே அது என்னமோ முள்ளங்கி மாதிரி இருக்கும். இது வந்து அவ்வளோ ஒன்றும் ஆகாவும் இல்லை, பட் ஓகே சாப்பிட்லாம். அண்ட் ஐ காட் சம் வார்ம் வாட்டர். காலையில் எழுந்துட்டு அவங்க அப்பாவோட கேம் விளையாடிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக மெக்சிகோ டைம் படி இன்னும் மார்னிங் ஆகல, நைட் 11:30 தான். ஸோ அவன் ஆஃப் ஸ்லீப்பில் இருக்கனால ஒரே அழுதுகிட்டே இருக்கான். இறங்கிட்டு மேபி கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் பண்ணிட்டு தூங்க வைக்கணும். 8 ஹவர்ஸ் லே ஓவர். ஸோ பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குது. இத்தனை டயர் மார்க் இது. இறங்க போகிறான். ஒரு ஜெர்க், அதுதான் அந்த லேண்டிங். ஸோ இதுதான் நாங்கள் வந்த ஃப்ளைட்டு. லேண்ட் ஆகிட்டோம், இஸ்தான்புல்ல இருக்கோம். இப்போ அடுத்து வந்து செக்யூரிட்டி செக் போகணும்ல. பார்க்குறான் கேமரா. ஸோ இஸ்தான்புல் ரெஸ்ட் ரூமில் வந்துட்டு, இஸ்தான்புல் ஏர்போர்ட்டில் இருக்கிற ரெஸ்ட் ரூம் வந்து ஃபேமிலி ரெஸ்ட் ரூம்னே ஒன்று இருக்குது. யூஸ்வலாக மற்ற நார்மல் நம்ம எல்லாரும் இருக்கிற ரெஸ்ட் ரூமில் தான் அந்த டைப்பர் மாத்திரை, அந்த பேட் அதெல்லாம் இருக்கும். பட் இங்கே ஃபேமிலி ரெஸ்ட் ரூம்னே தனி. ஸோ இந்த மாதிரி பிக்சர் போட்டு வெளியில் ஃபேமிலி ரெஸ்ட் ரூம் அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இது, அதுக்கப்புறம் டஸ்ட்பின், அதுக்கப்புறம் ஒரு சிங்க்கு, ஒரு டாய்லெட் அண்ட் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. இது சைல்டு ப்ரொடெக்ஷன் சீட் அந்த மாதிரியும் இருக்குது. ஸோ எஸ், ஸோ பேபி வச்சுருக்கோங்க, இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இன்டர்நேஷ்னல் ட்ரான்ஸ்ஃபர் கிட்ட வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஊர்பட்ட கூட்டம். ஸோ இது வந்து செக்யூரிட்டி செக்கு. நாங்கள் அந்த இன்டர்நேஷ்னல் ட்ரான்ஸ்ஃபர்னு காமிச்ச இடத்துல. ஸோ அது முடிஞ்சிருச்சு. அதுக்குள்ளே இங்கே ஒரு சண்டை. ஆனால் என்னன்னு தெரில, அசிங்கமாக கத்திக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு ஓவர் லுக் ஆஃப் இஸ்தான்புல் ஏர்போர்ட். ஆல்ரெடி நீங்கள் நாங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணது மெக்சிகோலேருந்து. அண்ட் வேறு என்ன, ஃப்ரெஷ்அப் ஆயாச்சு. அதுதான் ஃபஸ்ட்டு வேலை. 2 பேருமே டெட் டயர்ட். இன்னும் ஒரு 1 டே கடக்கணும். சொன்னே லக்கிலி எங்களுக்கு வந்து எங்கள் பக்கத்தில் ஒரு சீட் காலியாக இருந்ததுனால ஸோ நாங்கள் வந்து ரொம்ப காஞ்சு போய் இப்போது இந்தியன் ஃபுட் சாப்பிட போகிறோம். ஸோ அதில் போயிட்டு நீங்களும் அப்ளை பண்ணலாம். லைக் சஃபர் ஆகிடக்கூடாது அந்த வெயில்னாலன்றதெல்லாம் வேற எனக்கு மைண்டில் ஓடுது. அங்கே வரு நம்ம சூப்புன்ட்டு இங்கே குடிக்க போகிறோம்.